கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளின் செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 9வது வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். எலியா என்று சொல்லக்கூடியதான தீர்க்கதரிசி இஸ்ரவேல் தேசத்தில் வல்லமையாக ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ராஜாக்களுடைய எல்லா பாவங்களையும் அவர் சுட்டி காட்டினார். அவருடைய குடும்ப பின்னணி என்பது மிகவும் சாதாரணமான எளிய ஒரு குடும்ப பின்னணி. சாதாரணமான மனிதனாக இருந்தாலும் கூட அவர் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற அனுபவத்தை பெற்று இருந்தபடியினால கர்த்தருடைய வார்த்தை அவருக்குள்ளாக காணப்பட்டது. தேவனுடைய வார்த்தை அவருக்குள்ளாக அக்கினியாக எரிந்து கொண்டிருந்தபடியினால அந்த வார்த்தையை அரண்மனை எங்கும் அவர் உரக்க கூறுவித்தார். ஒரு நாள் ஆகாப் என்று சொல்லக்கூடியதான அரசனுக்கு முன்பாக இந்த எலியா நிற்கிறார். என்னுடைய வார்த்தையே அல்லாமல் மழை பெய்யாது என்று ஆகாபுக்கு முன்பாக இந்த எலியா சவால் விடுகிறார். அதை கேட்ட பிறகு அரசனும் அரசனோடு கூட இருந்தவர்களும் சிரித்து இருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆனாலும் தேவன் எலியாவின் வார்த்தையின்படியே எலியா மீண்டும் வந்து சொல்லும் வரைக்கும் மழை பெய்யாமல் நிறுத்தி வைத்தார். எங்கும் பஞ்சம் உண்டானது. மிருக ஜீவன்களுக்கு கூட தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாமல் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அந்த சூழ்நிலையில ஆகாப் எலியாவை தேடுகிறான். ஆனால் எலியாவை கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியில் எலியாதான் ஆகாபுக்கு முன்பாக வந்து நின்றான். அந்த ஆகாபுக்கு முன்பாக எலியா வந்து நின்று ஒரு சவால் விடுகிறான். கர்த்தரே தெய்வம் என்பதை இன்றைக்கு நான் விளங்க பண்ணுவேன் என்று அவன் சவால் விடுகிறதை பாருங்கள். அந்த இஸ்ரவேல் தேசத்துல எல்லாருமே பாகாலை வணங்குகிற மக்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இந்த எலியா மட்டும் தனியாக தேவனுக்காக வைராக்கியமாக நின்று சவால் விட்டான். அந்த பாகாலை வணங்குகிற எல்லாரும் காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து சத்தம் போட்டு பாகாலை கூப்பிட்டார்கள். பதில் ஒன்றும் கிடைக்கவில்லை. கடைசியாக எலியா தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறான். நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும் என்று தேவனிடத்துல ஒரு சிறிய ஜெபத்தை அவன் கேட்கிறான். உடனே கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டதாம். இதையெல்லாம் பார்த்த ஜனங்கள் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று உரத்த சத்தமாய் கூறினார்கள். பாருங்க, எலியா நினைத்திருப்பார், இனி பிரச்சனை இருக்காது, எல்லா ஜனங்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நினைத்திருப்பார். ஆனால் ஆகாப் தன்னுடைய மனைவியாகிய எசபேலுக்கு இந்த காரியத்தை எல்லாம் போய் விவரமாக அறிவித்தான். உடனே எசபேல் எலியாவின் இடத்துல ஆள் அனுப்பி கொலை மிரட்டல் விடுகிறாள். இந்த கொலை மிரட்டலை கேட்ட அந்த எலியா அவளுக்கு பயந்து வனாந்தரத்துல ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழே உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று அவன் ஜெபிக்கிறான். பாருங்க, தேவன் அவனை குறித்து பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். உயிரோடு கூட அவன் சுழல் காட்டில மகிமையாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் அவனோ நான் சாக வேண்டும் என்று ஜெபித்தான். இறுதியாக அந்த சூரை செடியின் கீழே அவன் படுத்து தூங்கியும் விட்டான். ஒரு தேவ தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனம் கொடுக்கிறான். அதை சாப்பிட்ட பிறகு திரும்பவும் அவன் படுத்து கொண்டான். மீண்டுமாய் தேவ தூதன் தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்து, நீ செய்ய வேண்டிய பிரயாணம், நீ செய்ய வேண்டிய ஊழியம் மிகவும் பெரியதாக இருக்கிறது, ஆகவே நீ இங்கு இருக்கக்கூடாது, எழுந்து போ என்று தட்டி எழுப்புகிறதை பார்க்கிறோம். தேவன் கொடுத்த அந்த போஜன பலத்தினால 40 நாட்கள் இரவும் பகலும் ஒரே மட்டும் இந்த எலியா நடந்து போனான் என்று வேதம் கூறுகிறது. கடைசியாக இவ்வளவு பலத்தை பெற்றவன் ஒரு கெபிக்குள்ளாக போய் அங்கேயும் உட்கார்ந்து விட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவே, உனக்கு இங்கு என்ன வேலை?
அவன் தேவனிடத்துல சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உமக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் உம்முடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடத்தை இடித்து விட்டார்கள், உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு விட்டார்கள். நான் மட்டுமே மீதியாக இருக்கிறேன், என்னையும் கொல்லும்படிக்கு வகை தேடுகிறார்கள் என்று தேவனிடத்துல தன்னுடைய எல்லா காரியங்களையும் இந்த எலியா முறையிடுகிறான். அப்படிப்பட்ட முறையிடுகிற வேலையில தான் ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த எலியாவை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சாப்பாத்தின் குமாரன் ஆகிய எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்துல நீ தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு, உன்னுடைய காரியங்களை எல்லாம் அவன் செய்வான் என்று ஆண்டவர் எலியாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த எலிசாவை தேடி எலியா போகிறார். இந்த எலிசா என்பவன் 12 ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தானாம். 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்த அந்த எலிசாவை பார்த்து, தேவன் உன்னை ஊழியத்திற்காக அழைக்கிறார் என்று சொல்லி இந்த எலியா தன்னுடைய சால்வையை அந்த எலிசாவின் மேல போட்டு அபிஷேகம் செய்தான். உடனே எலிசா எந்த கேள்வியும் கேட்கவில்லை. எப்படி என்னுடைய வீட்டை விடுவேன், எப்படி என் பெற்றோரை விடுவேன், எப்படி என் உறவினர்களை நான் விடுவேன், எப்படி என் இனத்தாரை நான் விட்டு விடுவேன், எப்படி என் வேலையை நான் விட்டு விடுவேன் என்று ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. தன்னுடைய பெற்றோரிடத்திற்கு போனான், அனுமதி பெற்றுக்கொண்டான், கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விருந்து வைத்தான். நான் ஊழியத்துக்காக போகிறேன் என்று சொல்லி சந்தோஷமாக அவன் ஊழியத்திற்காக கடந்து வந்தான். அப்படி உற்சாகமாக ஊழியத்திற்கு கடந்து வந்தவன் எலியாவுக்கு ஊழியம் செய்கிறவனாக மாறினான். பாருங்க, ஒரு பெரிய ஊழியம் உடனே அவனுக்கு கிடைத்து விடவில்லை. பிரசங்கம் பண்ணுகிற வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கவில்லை. சாட்சி சொல்லுகிற வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கவில்லை. எலியாவின் இடத்துல 3 இடங்களில் 50 பேராக 150 மாணவர்கள் படித்து கொண்டிருந்தார்கள் தீர்க்க தரிசன பள்ளியில. ஆனால் அந்த பள்ளியில படிக்கிறதற்கு கூட இந்த எலிசாவுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவன் எப்பொழுதும் எலியாவுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தான். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்து கொண்டிருந்தான். எலியாவின் துணிகளை துவைத்து கொண்டிருந்தான். எலியா போகிற எல்லா இடங்களுக்கும் இந்த எலிசா தானும் கூடவே சென்றான். பாருங்க, எலியா செய்த ஒவ்வொரு காரியங்களையும் இந்த எலிசா மிக 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 கவனமாக பார்த்தான். அந்த தீர்க்க தரிசன பள்ளிக்கூடத்திலிருந்து எல்லா மாணவர்களும் ஒருவேளை அவனை ஏளனமாக பார்த்திருப்பார்கள். பெரிய ஊழியத்திற்காக எல்லாவற்றையும் விட்டு கடந்து வந்தான். ஒரு ஊழியத்தையும் செய்யவில்லை. எலியாவின் கைகளுக்கு தண்ணீரை வார்க்கிற ஊழியத்தை மட்டுமே செய்கிறான் என்று அவனை ஏளனமாக எல்லாரும் பேசி இருப்பார்கள். ஆனாலும் எதை குறித்தும் அவன் சட்டை செய்யவில்லை. அவன் மிகுந்த சந்தோஷத்தோடு முழு உள்ளத்தோடு கூட எலியாவுக்கு ஊழியம் செய்து கொண்டே வந்தான். ஒரு நாள் இந்த எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகிறார். அந்த கில்கால் என்ற இடத்திலிருந்து 2 பேரும் பேசிக் கொள்ளுகிறார்கள். தேவன் என்னை பெத்தேல் மட்டும் போக சொல்லுகிறார், ஆகவே நீ இங்கே இரு என்று எலியா எலிசாவின் இடத்துல சொல்லுகிறார். உடனே எலிசா, நான் உம்மை விடமாட்டேன், நீர் எங்கே போனாலும் நானும் கடந்து வருவேன், நீர் என்ன ஊழியத்தை செய்தாலும் நானும் அந்த ஊழியத்தை செய்வேன், உமக்கு உதவியாக இருப்பேன் என்று உறுதியாக சொன்னபடினால வேறு வழியின்றி பெத்தேலுக்கு அழைத்து கொண்டு போனார். அங்கு பெத்தேலில் இருக்கிறதான தீர்க்க தரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்துல வந்து, உன் எஜமான் இன்றைக்கு உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்பட போகிறார், அதற்கு பிறகு நீ யாருக்கு ஊழியம் செய்வாய்? நீ தீர்க்க தரிசன பள்ளிக்கூடத்துல படிக்கவில்லை, எந்த ஊழியத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை. இந்த எலியா உன்னை விட்டு எடுபட்டு போன பின்பு நீ என்ன ஊழியத்தை செய்வாய்? யார் பின்னே நீ திரும்பி கொண்டிருப்பாய் என்று ஏளனமாக பேசினார்கள். ஆனால் எலிசாவோ சும்மா இருங்கள் என்று ஒரே ஒரு வார்த்தையில் பதிலளித்து விட்டான். அந்த பெத்தேலில் 2 பேரும் இருக்கும்போது எலியா சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை எரிகோ மட்டும் போக சொல்லுகிறார், நீ இங்கே இரு. அந்த இடத்திலேயும் எலிசா எலியாவை விடவில்லை. நான் உம்மை விட்டு விலக மாட்டேன், உம்மோடு கூட வருவேன் என்று உறுதியாக சொன்னபடியினால 2 பேரும் எரிகோவுக்கு கடந்து போகிறார்கள். அங்கே இருக்கிற தீர்க்க தரிசிகளின் புத்திரர்கள் எலிசாவின் இடத்துல வந்து அதே காரியத்தை சொல்லி ஏளனமாக பேசினார்கள்.
உன் எஜமான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்பட போகிறார். நீ என்ன செய்வாய்? உன் எதிர்காலம் எப்படி இருக்கும்? எந்த ஊழியத்தையும் நீ கற்றுக்கொள்ளவில்லையே என்று ஏளனம் செய்தார்கள். அவர்களுக்கும் அவன் சும்மா இருங்கள் என்று பதில் சொல்லிவிட்டான். கடைசியாக யோர்தான் மட்டும் ஆண்டவர் என்னை போக சொல்லுகிறார் என்று எலியா சொன்னபோது எலிசாவும் நானும் கூடவே வருவேன் என்று சொன்னான். கடைசியாக 2 பேரும் போனார்கள். யோர்தானில் தண்ணீர் அதிகமாக ஓடிக்கொண்டிருந்தது. எலியா தன்னுடைய சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை விசுவாசத்தோடு அடித்த போது அது இரு பக்கமாக பிரிந்தது. நிலம் உலர்ந்த நிலமாக மாறியது. 2 பேரும் உலர்ந்த நிலத்துல அவர்கள் நடந்து போனார்கள். கடைசியாக இந்த எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறார், இப்படி என்னை தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகிறாயே, எனக்கு இம்மட்டுமாய் முழு உள்ளத்தோடு முறுமுறுக்காமல் ஊழியம் செய்தாயே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேள் என்று எலியா எலிசாவின் இடத்துல கேட்கிறார். உடனே எலிசா, எனக்கு வீடு வேண்டும், பதவி வேண்டும், பொறுப்பு வேண்டும், பணம் வேண்டும், பட்டம் வேண்டும், எதையுமே கேட்கவில்லை. உம்மிடத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். நான் உம்மை காட்டிலும் 2 மடங்கு வல்லமையாக ஊழியம் செய்ய விரும்புகிறேன். இந்த தேசத்துல எதிர்ப்புகள் பெருகி இருந்தாலும் கூட நானும் உம்மை போல உமக்கும் அதிகமாக பெரிய ஊழியத்தை செய்யும்படியாக விரும்புகிறேன். ஆகவே எனக்கு இரட்டிப்பான ஆவியின் வல்லமை வேண்டும் என்று எலியாவின் இடத்துல எலிசா கேட்கிறான். உடனே எலியா எலிசாவை பார்த்து, இது கடினமான ஒரு காரியம், அரிதான ஒரு காரியம். ஆனாலும் நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கவனமாக பார்த்தால் நீ கேட்ட காரியம் கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது என்று உறுதியாக சொல்லிவிட்டார். அவர்கள் 2 பேரும் பேசிக்கொண்டு நடந்து போகும்போது அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து 2 பேரையும் பிரித்ததாம். எலியா சுழல் காட்டில பரலோகத்துக்கு ஏறி போகிற அந்த மகிமையான காட்சியை எலிசா தன்னுடைய கண்களினால பார்த்தான். ஆனால் அவன் கதறினான், என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று அவன் கதறி அழுதான். இனி இந்த இஸ்ரவேல் தேசம் என்னவாகும்? இந்த தேசத்துல யார் ஊழியம் செய்வார்கள்? மக்களுடைய தவறுகளை யார் சுட்டி காட்டுவார்கள் என்று அவன் கதறினான். அப்படி அவன் கதறிக்கொண்டு தன்னுடைய வஸ்திரத்தை பிடித்து 2ஆக கிழித்து கொண்ட வேளையில எலியாவின் மேல் இருந்த அந்த வல்லமை, எலியாவின் மேல் இருந்த அந்த சால்வை இந்த எலிசாவின் மேல வந்து விழுந்தது என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. உடனே அந்த சால்வையோடு கூட எலிசா மீண்டுமாய் திரும்பி வரும்பொழுது அதே யோர்தானில் தண்ணீர் ஒரு தடையாக நின்றது. அந்த தண்ணீரை பார்த்த உடனே எலியாவின் விசுவாசம் அவனுக்குள்ளாக கடந்து வந்தது. எலியா செய்தபடியே தன்னுடைய சால்வையை முறுக்கி எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த தண்ணீரை அடித்த போது அந்த தண்ணீர் 2 பக்கமாய் பிரிந்து போனதாம். அவன் உலர்ந்த தரையில அவன் கடந்து வந்தான், நடந்து வந்தான். பாருங்க, அவன் மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கி இருக்கிறது. எலியாவின் மேல் இருந்த ஆவியின் வல்லமை 2 மடங்கு எலிசாவின் மேல இறங்கி இருக்கிறது என்பதை எரிகோவில் இருக்கதான தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் பார்த்தார்கள், உறுதி செய்து கொண்டார்கள். அதை பார்த்த உடனே ஏளனம் செய்த அவர்கள், நீ எல்லாம் என்ன ஊழியத்தை செய்ய போகிறாய் என்று ஒரு காலத்துல அவனை பார்த்து இகழ்ச்சியாக பேசின அவர்கள் இப்பொழுது அவனை தேடி வருகிறார்கள், அவனுக்கு எதிர்கொண்டு போகிறார்கள், தரை மட்டும் குனிந்து அவனை வணங்குகிறார்கள். பாருங்க, நாம் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது, தேவனுடைய வல்லமை நமக்குள்ளாக கடந்து வரும் போது, நமக்கு எதிரியாக இருக்கிறவர்கள், நம்மை ஏளனமாக பேசுகிறவர்கள் நம்மை நோக்கி வருவார்கள். தரை மட்டும் குனிந்து நம்மை வணங்கும்படிக்கு தேவன் கிரியை செய்வார். தங்களை தாழ்த்தும்படிக்கு தேவன் கிரியை செய்வார். நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய உடை எப்படி இருக்கிறது, நம்முடைய குடும்ப பின்னணி எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் முக்கியமான ஒரு காரியம் அல்ல. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம் எவ்வளவு நமக்குள்ளாய் இருக்கிறது என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். இந்த எலிசாவுக்குள்ளாக எலியாவின் ஆவி, எலியாவின் வல்லமை, எலியாவின் பெலன், எலியாவின் விசுவாசம் கடந்து வந்தபடினாலே இப்பொழுது அவர்கள் எல்லாரும் படித்தவர்கள். தீர்க்க தரிசன பள்ளிக்கூடத்துல படித்தவர்கள் இந்த படிப்பறிவில்லாத எலிசாவுக்கு முன்னதாக கடந்து வந்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்குகிறார்கள். பாருங்க, வணங்குகிற காரியம் மட்டும் அல்ல, நாங்கள் எல்லாரும் உம்முடைய அடியார்கள்,
நீர் எங்களுக்கு எஜமானாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறதை கவனியுங்கள். ஒரு காலத்துல இந்த எலிசாவை பார்த்தபோது மிகவும் அசட்டை பண்ணினார்கள். இவனெல்லாம் என்ன காரியத்தை செய்ய போகிறான்? இந்த எலியாவின் கைகளை கழுவிக்கொண்டே இருக்கிறானே, துணிகளை துவைத்து கொண்டே இருக்கிறானே, என்ன ஊழியத்தை செய்வான் என்று ஏளனமாய் பேசினவர்கள் இப்பொழுது அவனை எஜமானாக ஏற்றுக்கொண்டார்கள். நீர் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்கிறோம், நீர் எங்கே அனுப்பினாலும் நாங்கள் கடந்து போகிறோம் என்று அவனுக்கு முன்பாக அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நமக்கு தேவையானது பெரிய வீடோ, சொத்தோ, சுகமோ, ஆஸ்தியோ, பணமோ கிடையாது. நமக்கு தேவையானது தேவனுடைய இரட்டிப்பான ஆவியின் வரம், தேவனுடைய இரட்டிப்பான அபிஷேகம், தேவனுடைய இரட்டிப்பான வரங்கள், தேவனுடைய இரட்டிப்பான கிருபைகள் நமக்கு வேண்டும். இந்த தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய வரங்களை கொண்டு நாம் தேசத்தை அசைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் இருக்கிற பகுதிகளிலே தேவன் நம்மை கொண்டு ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணும்படியாக விரும்புகிறார். ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த எலியாவின் ஆவியை பெற்ற எலிசா அதன் பிறகு சும்மா இருக்கவில்லை. எலியா செய்த ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாய் கூர்ந்து பார்த்தவன் எலியா செய்ததை போலவே தன்னுடைய ஊழியத்தை அவன் உண்மையாக செய்கிறதை பாருங்கள். எலியா மரித்த ஒரு சிறுவனை உயிரோடு எழுப்பினார். அதை போலவே எலிசாவும் செய்தார். எலியா எப்படியெல்லாம் ஊழியத்தை செய்தாரோ அதே பாணியில எலிசாவும் வல்லமையோடு 2 மடங்கு அபிஷேகத்தோடு அவர் ஊழியத்தை செய்கிறதை பாருங்கள். எலியா செய்தது 7 அற்புதங்கள் தான். ஆனால் இந்த எலிசா செய்தது 14 அற்புதங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எலியாவை காட்டிலும் ஒரு வல்லமையுள்ள ஊழியத்தை இந்த எலிசா அந்த இஸ்ரவேல் தேசத்துல செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். எத்தனையோ ராஜாக்களுக்கு சவால் விட்டார், எத்தனையோ பேருக்கு எச்சரிக்கை கொடுத்தார், எத்தனையோ பேர்களை சீர்படுத்தினார். சத்துருக்களுக்கு முன்பாக அவர் தைரியமாக நின்று பேசினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் திறப்பல நிற்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார். பிரியமானவர்களே, நாமோ நம்முடைய தேவைகளுக்காக தேவனிடத்துல நாம் எதையும் கேட்கக்கூடாது. நம்முடைய தேவைகள் என்ன என்பதை தேவன் நன்றாக அறிந்து இருக்கிறார். நம்முடைய குடும்பத்திற்கு என்ன தேவை, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை, நம்முடைய எதிர்காலத்திற்கு என்ன தேவை, இந்த எல்லா காரியங்களையும் தேவன் தெளிவாக அறிந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவைகளையே எப்பொழுதும் தேவ சமூகத்தில் வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. இந்த தேசத்திற்கு என்ன தேவை, நாம் இருக்கிற இடத்துல இருக்குதான மக்களுக்கு என்ன தேவை, இந்த காரியத்தை குறித்து நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். அப்படி மாறும்போது தேவன் தேசத்துல நம்மை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்து விடுவார். தேவனுடைய கருத்துக்குள்ளாக, தேவனுடைய இரட்டிப்பான அபிஷேகத்திற்காக, தேவனுடைய இரட்டிப்பான ஆவியின் வரத்துக்காக ஜெபிக்கும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? தேவன் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.